வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் உரிச்சொல் இலக்கணத்தில் ஒரு குணம் தழுவிய உரிச்சொல், அதாவது ஒரு பொருளை தரும் பல சொற்கள் எப்படி உரிச்சொல்ல வருதுங்கிறத பார்க்க போகிறோம். சொல் என்னும் ஒரு பொருளை, அதாவது குணத்தை உணர்த்தும் உரிச்சொற்கள். நன்னூல் நூற்பா 458 பாருங்க. மாற்றம், நுவர்ச்சி, செப்பு, உரை, கரை, நொடி, இசை, கூற்று, புகறல், மொழி, கிளவி, விளம்பு, அறை, பாட்டு, பகர்ச்சி, இயம்பல் இவைகள் அனைத்தும் சொல்லே அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது மாற்றம் முதலாகிய 16ம் சொல் என்னும் ஒரு குணத்தை உணர்த்தும் உரிச்சொற்கள் ஆகும். சொல்லுக்கு இவ்வளவு பொருள்கள் இருக்குதுன்னு சொல்லுது. எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாமா? பாருங்க. மாற்றம், கோவலர்வாய் மாற்றம் உணர்ந்து. நுவர்ச்சி, இரு பிறப்பாளர் பொழுதறிந்து நுவல. செப்பு, தெருண்டார் அவை செப்பல் உற்றேன். உரை, உரைப்பார் உரைப்பவை எல்லாம். கரை, அறம் கரை நாவினான் மறை முற்றிய. நொடி, அருஞ்சொல் பெரும் பனைத்தோல் ஆயிலை ஆடா நொடியும். இசை, நசையினர்க்கு அடையா என்பெரு வாயில் இசையென புக்கு. கூற்று, உற்றது நாங்கள் கூற உணர்ந்தனை. புகறல், புகன்ற வன்றியும் பூமி கவருமே. மொழி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. கிளவி, கிளந்த கிளை முதல் உற்ற. விளம்பு, மெய் மூவாரென விளம்பினர் புலவர். அறை, அச்சுதன் அடி தொழுது அறைகுவன் சொல்லே. பாட்டு, ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லையென அறம் பாடிற்றே. பகர்ச்சி, வார்த்தை பகர்குற்றேன். இயம்பல், இடி போல இயம்பினானே. இவைகளெல்லாம் சொல் என்ற ஒரு குணத்தை உணர்த்தக்கூடிய 16 உரிச்சொற்கள். அடுத்ததா ஒரு குணம் தழுவிய உரிச்சொற்கள்ல ஓசை. இந்த சொல்லுக்கு எத்தனை உரிச்சொற்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். நன்னூல் 459 முழக்கு, இரட்டு, ஒலி, களி, இசை, துவை, பிளிறு, இறை, இறக்கு, அழுங்கு, இயம்பல், இமிழ், குளிறு, அதிர், குறை, கணை, சிலை, சும்மை, கவ்வை, கம்பலை, அரவம், ஆர்ப்பொடு, இன்னென ஓசை அப்படின்னு சொல்லுது. இதன் பொருள் என்னன்னா, முழக்கு முதலாகிய 22 இவை போல்வன பிறவும் ஓசை என்னும் ஒரு குணத்தை உணர்த்தும் உரிச்சொற்கள் ஆகும்னு சொல்லுது. எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாமா? முழக்கு, முழங்கு முந்திர் முழுவதும் வளையி. இரட்டு, குடிஞை இரட்டும் கோடுயர் நெடுவரை. ஒலி, ஒல்லென ஒலிக்கும் ஒலி புனலூரற்கு. களி, களிகெழு மூதூர். இசை, பறை இசை அருவி. துவை, பல்லியன் துவைப்ப. பிளிறு, பிளிறுவார் முரசம். இறை, இறைக்கு மஞ்சிறை பறவைகள். இறக்கு, இறங்கு முரசினம். அழுங்கு, இரும்பிழி மாறி அழுங்கின மூதூர். இயம்பல், காலை முரசு மதி இயம்ப. இமிழ், இமிழ்கடல் வளைஇய. குளிறு, குளிறு முரசங் குணில் பாய. அதிர்வு, களிறு களித்திருங்கார். குறை, குறைப்புணர் கண்ணி. கணை, கணைக்கடல் சேர்ப்ப. சிலை, சிலைத்தார் முரசங் கரங்க. அடுத்ததா சும்மை, தள்ளாத சும்மை மிகு தக்கின நாடு நன்னி. கவ்வை, கவ்வை நீர் வேலி. கம்பலை, வினைக்கம்பலை மனைச் சிலம்பவும். அரவம், அரைக்கடல் அரவத் தானை. ஆர்த்த, ஆர்த்த பல்லிய குலாம். இந்த எடுத்துக்காட்டுகள் ஓசை என்று பொருள் தரக்கூடிய ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொற்களை பார்த்தோம். இந்த வகுப்பில் ஒரு குணம் தழுவிய உரிச்சொற்களில் சொல் என்ற ஒரு குணத்தையும் ஓசை என்ற ஒரு குணத்தையும் தழுவி வரக்கூடிய பல உரிச்சொற்களை பார்த்தோம். அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம். வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி.